நிறையா பேருக்கு பயம் என்னன்னா, இந்த ஜோதிடர் அப்படி சொல்லிட்டாரு, இன்னைக்கு அதை சொல்லிட்டாரு, இன்னைக்கு இதை சொல்லிட்டாரு. இந்த ஜாதகமும் இதுவும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் எல்லாம் ஜாதகம் பார்த்தாங்கன்னு கேட்டால் ஒருத்தரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. என்னன்னா காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சோன்னா முருகா இன்னைக்கு நாளே நல்லா இருக்கணும், படுக்க போகும்போது முருகா அப்படின்னு சொல்லி படுப்பாங்க. இதுதான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. பெருசாக அன்னைக்கெல்லாம் டிவியில் வந்து அவங்கெல்லாம் அது எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு துன்பங்களும் அதிகமாக இருக்குது. இந்த துன்பத்துக்கு விடை காண போய் மேலும் துன்பத்தை சேர்த்துக்கிட்ட மாதிரி போய் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்று இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகம் சரி இல்லைன்னா என்ன பண்ணுறது, சரியா இருந்தாலும் சரியா இல்லைனாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு சமயம் நமக்கு ஒரு வழி சொல்லுது. என்னன்னா, திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னனுடைய மனதை மாற்றுவதற்காக கிளம்புறார். அப்போ கிளம்ப போகும்போது அப்பர் பெருமான் சொல்கிறார், இன்னைக்கு கோள்கள் எல்லாம் சரியில்லை, கொஞ்ச நாள் கழித்து போனால் வெற்றி நம்மக்கிட்ட தான் வரும் அப்படின்னு. அப்போ திருஞான சம்பந்தர் ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, இந்த உலகையே ஆளும் இந்த சகல கோள்களையும் படைத்து அண்ட சராசரங்களையும் தன் விரல் நுனியில் வைத்து ஆட்டி படைக்கக்கூடிய ஈசன் நம் மனதில் இருக்கும்போது இந்த கோளும் நாளும் நம்மளை என்ன செஞ்சிட போகுது சுவாமி, நான் கிளம்புறேன்னு சொல்லி அப்போ ஒரு பாட்டை பாடி விட்டு கிளம்புறார். அந்த பதிகத்துக்கு பெயர் தான் கோள் அரு திருப்பதிகம்னு அர்த்தம். கோள் அப்படின்னு சொன்னா நவகிரகம், அருன்னு என்ன அர்த்தம்னா கோள்களுடைய தீவனையிலெல்லாம் கற்றக்கூடிய பதிகம் கோளறு திருப்பதிகம் அர்த்தம். அது அழகா சொல்லுது. என்னன்னா, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் சூடி என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவையும் நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்லிவிட்டார். என்ன